நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தில நம்மை நாமே ஒப்பு கொடுத்து இந்த சில மணி நேரங்களை ஆண்டவரோடு செலவு செய்வோம். நாம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் ஆண்டவரை போற்றவும் புகழவும் ஆராதிக்கவும். முதலில் இந்த நற்கருணை ஆராதனைக்குள்ள அடியெடுத்து வைத்திருக்கிற நாம் ஆண்டவரை புகழ்வோம், போற்றுவோம், துதிப்பாடுவோம். நம்மையும் நம் குடும்பத்தையும் ஜெபிக்கிற கருத்துக்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்கப்பெற இந்த நேரத்துல பயபக்தியோடு நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி இந்த ஆராதனை பாடலுக்குள்ளாக நாம் நுழைந்து இந்த ஆராதனை பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அப்பா தகப்பனே, உடைய இறை பிரசன்னத்தை இதோ மாதா தொலைக்காட்சியில இந்த தியானத்தில இந்த ஆராதனையில பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பாரும். உடைய இறை பிரசன்னத்தால் இவர்களுக்கு தொடும். இவர்களுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதம் தந்தருளும். இதோ நாங்கள் உம்மை புகழ்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஆராதனையின் மகிமையின் பேரு பலன்கள் கிடைக்கப்பெற எங்கள் கஷ்டங்கள், நோய்கள், நோக்காடுகள் எல்லாம் தீர இந்த நேரத்துல உம்மை தொடர்ந்து புகழ்ந்து ஆராதித்து மகிமைப்படுத்தி ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ கிருபை தாரும் இயேசுவே. நதிகள் கடலில் கலக்கும் நேரம், அமைதி பிறக்கும் நேரம், எங்கள் இதயம் உறவில் நிலைக்கும் நேரம், உம்மில் நிலைக்கும் நேரம். இயேசுவே உம்மை
வார்த்தையெல்லாம் காதில் ஒலித்திடுமே, கருத்தில் நிலைத்திடுமே. ஆராதனை ஆராதனை இதயவேந்தே ஆராதனை. அப்பத்தின் வடிவில் நெஞ்சத்தை திறக்கும் ஆண்டவா உமக்கே ஆராதனை. ஆண்டவரை புகழ்வோம், ஆண்டவரை போற்றுவோம், நம்மையே ஆண்டவர் திருப்பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆராதனைக்குரிய தேவன் ஆண்டவரை மகிமைப்படுத்த அவர் நம் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே தொடர்ந்து ஜெபவாஞ்சையோடு ஆராதனை பாடலில பாடிய வண்ணமாக ஆண்டவரை தொடர்ந்து ஆராதித்து புகழ்வோம். நீதி ஊரங்க உண்மை ஊரங்க மனிதர் தவிக்கும் நேரம், மண்ணில் பகைமை போர்கள் போதை நோய்கள் இருளை பரப்பும் நேரம். இயேசுவே தேவனே இறங்கி வாரும், நன்மைகள் பொங்கிட வாரும். இயேசுவே தேவனே இறங்கி வாரும், நன்மைகள் ஓங்கிட வாரும். வானமுதே வாழ்பவரே வாழ்வு தாருமையா, வலிமை தாருமையா. ஆராதனை ஆராதனை இதயவேந்தே ஆராதனை. அப்பத்தின் வடிவில் நெஞ்சத்தை திறக்க ஆண்டவா உமக்கே ஆராதனை. அப்பத்தின் வடிவில் நெஞ்சத்தை திறக்கும் ஆண்டவா உமக்கே ஆராதனை. இயேசுவில் பிரியமானவர்களே, அருமையாக இந்த தெய்வீக நேரத்தில, இந்த நற்கருணை இறை பிரசன்னத்தில ஆண்டவர் நம்மை பார்க்க, நாம் ஆண்டவரை பார்க்க இதோ அருமையாக துதி கீதம் பாடி அவரை ஆராதித்து வணங்கி இருக்கிறோம். இந்த நாளில நாம் 3 முக்கியமான சிந்தனைகளை சிந்திக்க, ஜெபிக்க, இறை ஆசீர்வாதத்தை நற்கருணை இறை பிரசன்னத்திலே பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்று நான் இந்த நற்கருணை ஆராதனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு, சிறப்பாக ஆண்டவரை நேசிக்கவும் அன்பு செய்யவும் இந்த தலைப்பு நமக்கு அழைப்பு தருகிறது. பழுத்த மரம் பாவத்தினுடைய நுழைவாயில், பட்ட மரம் சாபத்தினுடைய நுழைவாயில், பரிசுத்த மரம் பரலோகத்தின் நுழைவாயில் என்று 3 தலைப்புகளில நாம் இந்த நாளில ஆண்டவருடைய திருச்சிலுவையை மையமாக வைத்து, ஆண்டவருடைய திருச்சிலுவையினால் மட்டும்தான் நமக்கு மீட்பு, அவர் அந்த சிலுவையில் தொங்கியதால் மட்டும்தான் நமக்கு பாவ மன்னிப்பு, அந்த சிலுவையில் அவர் தன்னுடைய இன்னுயிரை நமக்காக தந்ததினால் மட்டும்தான் நாம் வாழ்வு பெற்றிருக்கிறோம் என்ற நம்பிக்கையில திருச்சிலுவையினுடைய அதிசயத்தையும் மகிமையையும் வல்லமையையும் சிந்திக்க இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த முதல் தலைப்பு, பழுத்த மரம் பாவத்தினுடைய நுழைவாயில். பழுத்த மரம் பாவத்தினுடைய நுழைவாயிலாக இருக்கிறது. இதை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்று பார்க்கிற போது, தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல இப்படியாக வாசிக்கிறோம். அந்த மரத்தின் கனி உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விருப்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு பெண் அதனை பறித்து உண்டாள். இதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள், அவனும் உண்டான். பாருங்க, இயேசுவில் பிரியமானவர்ல, ஏவாள்
பாம்பினுடைய தந்திரத்திலும் சூழ்ச்சியிலும் சிக்கிக் கொள்கிறார். ஆதாம் ஏவாள் நம்முடைய ஆதி பெற்றோர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் வழியாக தான் பாவம் இந்த உலகில நுழைகிறது. கடவுள் அவர்களுக்கு ஏதேன் தோட்டம் என்கிற ஒரு பொக்கிஷத்தில பாலும் தேனும் பொழிகிற அனைத்து ஆசீர்வாதங்களும் கிடைக்க பெறுகிற அந்த ஆசீர்வாதத்தின் தோட்டத்தை அவர்களுக்கு வாக்களிக்கிறார். ஆனால் வாக்களிக்கப்பட்ட அந்த தோட்டத்தில ஒரு இடத்தில் இருக்கிற அந்த மரத்தின் கனிகளை உண்ணக்கூடாது என்று ஆண்டவர் அவர்களுக்கு அறுதியிட்டு உறுதியிட்டு கட்டளையாக தருகிறார். ஆதி பெற்றோர்களும் அப்படியாக தான் வாழ்கிறார்கள். ஆனால் பாம்பு என்கிற சூழ்ச்சியினுடைய சாத்தான் பிசாசு ஏவாள் வழியாக ஆதாமை சோதிக்கிறார். அப்ப அந்த சாத்தான் ஆதாமையும் ஏவாளையும் சோதித்து பாவத்தை கட்டிக்கொள்கிற, பாவத்தின் பிடியில சிக்கிக் கொள்கிற மனிதர்களாக நாம் மாறிவிட்டோம். பாருங்க, முதலில் என்ன நடக்கிறது? அந்த மரத்தின் கனி உண்பதற்கு சுவையானதாகவும் அந்த மரத்தில பழுத்து தொங்குகிற கனி உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதற்காகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்ட பெண் பறித்து உண்டார். அப்போ இயேசுவில் பிரியமானவர்களே, பல நேரங்களில அந்த ஏதேன் தோட்டத்தில் அமைக்கப்பட்ட அந்த மரம், அந்த பாம்பின் சூழ்ச்சி, இந்த உலக வாழ்க்கை நல்லதுதான் செய்ய வேண்டும், நல்லவர்களாக தான் வாழ வேண்டும், நல்லதை மட்டுமே நினைக்க வேண்டும், நல்லதை மட்டுமே பேச வேண்டும், நான் கிறிஸ்தவன், கத்தோலிக்க கிறிஸ்தவன், இந்த நற்கருணை இறை பிரசனத்தில் ஆண்டவர் இருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்கிறேன், இதோ மாதா டிவி தொலைக்காட்சியில இந்த நற்கருணை இறை பிரசனத்தை நான் ஆட்கொள்ளப்பட்டு இருக்கிறேன், தொடர்ந்து தெய்வீக திருப்பலியில பங்கெடுக்கிறேன், நல்ல ஒப்புர உற்சாகத்தை பெறுகிறேன், நல்ல கிறிஸ்தவனாக தான் நான் வாழ்கிறேன். எப்பொழுது? எங்கு? ஆலயத்தில. ஆனால் என் வீட்டில, நான் பணி செய்கிற இடங்களில, இந்த சமூகத்தில நான் சோதிக்கப்படுகிறேன். இப்ப நாம் நல்லவர்களாக இருந்தாலும் சோதனை பாம்பின் சூழ்ச்சியின் வழியாக ஏவாளுக்கு தரப்பட்ட அந்த சோதனை இந்த நாளில நம் ஒவ்வொருவருக்கும் தரப்படுகிறது. நாம் வீழ்த்தப்படுகிறோம். எப்படி வாக்களிக்கப்பட்ட அந்த ஏதேன் தோட்டத்தை பாம்பின் சூழ்ச்சினாலும் சாத்தானின் சதியினாலும் ஆதி பெற்றோர்கள் இருந்தார்களோ, அதே போல ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் தந்து கொண்டிருக்கிற அருளையும் ஆசீர்வாதத்தையும், அவர் திருச்சிலுவையினால மீட்கப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆதி பெற்றோர்களை போல நாமும் இன்று இழந்து கொண்டே இருக்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, பார்ப்பதற்கு களிப்பூட்டுவதாகவும் உண்பதற்கு சுவை உள்ளதாகவும் மாறி போகிறது இந்த உலக வாழ்க்கை. அதனால் பாவத்திலே விழுந்து விடுகிறோம், பாவத்திலே சிக்கிக் கொள்கிறோம், தடுமாற்றத்தோடு வாழ்க்கையை வாழ்கிறோம். பாவம் நம்மை ஆட்டி படைக்கிறது. இந்த பாவத்தின் விளைவாக ஆண்டவரிடமிருந்து ஊதாரி மைந்தனை போல மிக தொலைவிற்கு சென்று விடுகிறோம், சக்கைவை போல மிக தொலைவிற்கு சென்று விடுகிறோம். அதனால்தான் இந்த முதல் பகிர்வில மறை உரையில நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பழுத்த மரம் பாவத்தின் நுழைவாயில். அப்போ நான் யோசிக்க வேண்டியது என்ன? நான் ஊதாரி மைந்தனை போல திரும்பி வருகிறேனா? சக்கையை போல நான் என்னிடம் இருப்பதெல்லாம் கொடுத்து விடுகிறேன் என்று ஆண்டவரிடம் திரும்பி வருகிறேனா? அல்லது நான் சூழ்ச்சியிலே சிக்கிக் கொள்கிறேனா என்று நினைத்து பார்க்கிற நேரம் நம்முடைய தடுமாற்றங்கள் எல்லாம் மனமாற்றங்களாக மாறும். நாம் திருந்தி ஆண்டவர் பக்கமாக வருகிற நாட்கள் தான் இந்த நாட்கள். ஆண்டவருடைய பக்கமாக வருவதற்காக தான் இந்த நற்கருணை இறை பிரசனத்தில ஆண்டவர் நம்மை ஆட்படுத்துகிறார். அவர் நம்மை பார்க்கிறார், நம்மை பார்த்து அழைக்கிறார். அன்பு மகனே, மகளே, என்னிடம் வரமாட்டாயா? அன்பு மகனே, மகளே என்று நம்மை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். ஆண்டவர் நம் அருகில் தான் இருக்கிறார். நாம் தான் அவருடைய அன்பை இழந்து வெகு தொலைவில சென்று விடுகிறோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, எனவே இந்த அருமையான நேரத்துல பாவத்தினால் இழந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு தான் இந்த நேரத்துல ஆண்டவரை புகழ்ந்த நாம் இந்த நேரத்துல மனம் உருக வேண்டும், மனம் மாற வேண்டும். எனவே இந்த நேரத்துல நற்கருணை இறை பிரசனத்துல, அப்பா தந்தையே, இந்த
இந்த உலகம் என்னை மயக்கிக் கொண்டிருக்கிறது. பாம்பின் சூழ்ச்சியால் ஏவாளும் ஆதாமும் சோதிக்கிறார்களே, அதே போல இந்த உலகம் என்னை சோதித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஊன் இயல்பு என்னை பாவத்திலே விழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்று ஆண்டவரிடம் திரும்பி வருகிற நேரம். எனவே இந்த நேரத்துல மனதுருகி மறுத்தப்பட்டு உள்ளம் உடைந்தவர்களாக நம்முடைய கல்லான இதயங்கள் எல்லாம் ஆண்டவர் கனிவான இதயங்களாக மாற்றுகிறார். பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கிற இதயத்தை ஆண்டவர் பரிவு கொள்கிற இதயமாக மாற்றுகிறார். இந்த அருமையான நேரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம், மனம் மாறுவோம். ஆண்டவருடைய இறை பிரசனத்துல இந்த பாவம் மன்னிப்பு பாடலில பங்கெடுத்து மனதுருகி நான் செய்கிற பாவம் என்ன, இந்த பாவத்தின் விளைவாக ஆண்டவருடைய அன்பை என்னால் ருசிக்க முடியவில்லையே, ஆண்டவரிடமிருந்து நான் தூரம் சென்று விடுகிறேனே என்று முழந்தால் படியிடுவோம். அமர்ந்த வண்ணமாக முழந்தால் படியிட முடிகிறவர்கள் முழந்தால் படியிட்டு இந்த பாவ மன்னிப்பு பாடலை ஆண்டவரை உற்று நோக்கி நம்முடைய கண்களை ஆண்டவர் மீது பதித்து இந்த நற்கருணை இறை பிரசனத்திலே நம்முடைய அன்பான தேவன் இருக்கிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், நடக்க முடியாதவர் நடக்க வைத்தவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில இறை பிரசனத்துல இந்த பாடலை பாடி மனதுருகுவோம், மனம் வருந்துவோம், திரும்புவோம், திருந்துவோம், ஆண்டவர் பக்கத்திலே வருவோம். என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். என்னுடைய மனதிலே பாவம் புகுந்து விட்டது. என் மனதிற்குள்ளாக இருக்கிற பாவத்தை என்னுடைய புத்தி, என்னுடைய சிந்தனை அது சரிதான், யார் இந்த தவறை செய்யவில்லை, இப்படி நான் செய்தால் தானே வாழ்க்கையை வாழ முடியும் என்று மனதிலே நான் எண்ணுகிற பாவம் என்னுடைய புத்தியினால், என்னுடைய அறிவினால் நியாயப்படுத்தப்படுகிறது. என்னுடைய அறிவு என்னுடைய மனதிலே தோன்றுகிற பாவத்தை நியாயப்படுத்துகிற போது என்னுடைய மனசாட்சி மௌனமாக இருக்கிறது. அதனால் நான் பாவத்திலே விழுந்து விடுகிறேன். எனவே இந்த பாவம் தோன்றுகிற இடமாக, இந்த பாவத்தினுடைய இருப்பிடமாக இருக்கிற என் மனதில அந்த கல்லான இதயத்தை எடுத்து விட்டு கனிவான இதயத்தை தாரும் இயேசுவே. நீ நினைத்தால், நீர் விரும்பினால் என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். நான் திருந்த வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் என்னால் திருந்த முடியவில்லை. நான் திரும்பி வர வேண்டும் என்று நினைக்கிறேன் இயேசுவே, என்னால் திரும்பி வர முடியவில்லை. இந்த பாவத்திலே சிக்கி கொண்டிருக்கிறேன். நான் கண்டிப்பாக திருந்துவேன், நான் கண்டிப்பாக திரும்பி வருவேன். இந்த பாவத்தினுடைய நுழைவாயிலாக இருக்கிறேன். இந்த பழுத்த மரம் பாவத்தின் நுழைவாயிலாக
எதெல்லாம் எனக்கு பாவத்திற்கு நுழைவாயிலாக இருக்கிறதோ, எதெல்லாம் என்னை பாவம் செய்ய தூண்டுகிறதோ, அதிலிருந்து நான் விடுபட, அதிலிருந்து நான் மனம் மாற, நான் திரும்பி வர, நான் ஊதாரி மைந்தனை போல திரும்பி வர, நான் சக்கையை போல திரும்பி வர, நான் தாவீது அரசரை போல நான் மனம் நொந்து, ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று மன்னிப்பை தந்தருள மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். நீர் என்னை மன்னிக்கிறீர் என்ற நம்பிக்கையில தொடர்ந்து உணர்ந்து இந்த பாடலை பாடி மனதுருகி மனம் வருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை நாடுவோம். உம்மை மறுதளித்தேன், பின்வாங்கி போனேன். உம்மை மறுதளித்தேன், பின்வாங்கி போனேன். உம் வல்லமை இழந்தேன் ஐயா, உம் வல்லமை இழந்தேன் ஐயா. என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். ஐயா என் மேல் மனமிரங்கும். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார். எப்படி இந்த பழுத்த மரம் பாவத்தின் நுழைவாயிலாக இந்த தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல வாசித்து தியானித்தோம். கண்டிப்பாக நாமும் இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுவோம். ஆண்டவர் பிள்ளைகளாக மாறி இருக்கிற நம்பிக்கையில மன மகிழ்ச்சி கொள்ள வேண்டும், ஆறுதல் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இந்த நாளில நாம் தொடர்ந்து இந்த நற்கருணை ஆராதனையில ஜெபிக்கிற இந்த அருமையான நேரத்துல, எப்படி பழுத்த மரம் பாவத்தின் நுழைவாயிலாக இருந்ததோ அதே போல பட்ட மரம் சாபத்தின் நுழைவாயிலாக மாறுகிறது. இதுதான் மார்க்கு நற்செய்தியில நாம் பார்க்கிறோம். 11வது அதிகாரத்தில 12வது வசனம் முதலாக 14 வரை நாம் வாசிக்கிறோம். மறுநாள் பெத்தனியா விட்டு அவர்கள் திரும்பிய போது இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. இலை அடர்ந்த ஒரு அத்தி மரத்தை அவர் தொலைவில் இருந்து கண்டு அதில் ஏதாவது கிடைக்குமா என்று அதன் அருகில் சென்றார். சென்றபோது இலைகளை தவிர வேறு எதையும் அவர் காணவில்லை, ஏனெனில் அது அத்திப்பழ காலம் அன்று. அவர் அதை பார்த்து, இனி உன் கனியை யாரும் என்றுமே உண்ணாதிருக்கட்டும் என்றார். அவருடைய சீடர்கள் இதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். பாருங்க, மார்க்கு நற்செய்தி 11வது அதிகாரம் இறை திருவசனங்கள் 12 முதல் 14 வசனங்கள்ல இயேசு அத்தி மரத்தை சபிக்கிறார். அதனால்தான் நான் யோசித்தேன், பட்ட மரம் சாபத்தினுடைய நுழைவாயிலாக இருக்கிறது, இது எப்படி என்று ஆழ்ந்து தியானிப்போம். எருசலேமுக்கு செல்லும் வழியில இயேசு ஒரு அத்தி மரத்தை கண்டு அது இலைகள் நிறைந்திருந்தது. பாருங்க, அது அத்திமர காலம் கிடையாது, அத்திப்பழ காலம் அன்று, ஆனாலும் இலைகள் நிரம்ப இருந்தது. இயேசு அருகிலே செல்கிறார். அருகில் சென்று பார்க்கிறார், கனிகள் இல்லை. அத்திப்பழ காலம் இல்லை, அத்திப்பழ காலம் இல்லாத நேரத்திலே கனிகள் இல்லை. அப்போது இயேசு சொன்னார், இனிமேல் உன்னிடத்தில் யாரும் கனியை உண்ணாதிருக்கட்டும் என்று இயேசு சொல்கிறார். அப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், மே மாதம் வந்தால்தான் மாம்பழ காலத்தில தான் மாம்பழம் கிடைக்கும், ஜூன் ஜூலை மாதத்துல எப்படி மாமரத்துல மாம்பழத்தை நாம் தேட முடியுமா? இப்ப இயேசுவும் அத்திப்பழ காலம் அன்று என்ற இறைவார்த்தையில 13வது வசனத்தை வாசிக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஏன் இயேசு அந்த இடத்துல அத்திப்பழத்தை தேடுகிறார், அந்த மரத்தை ஏன் சபிக்க வேண்டும் என்று நம் மனதிற்குள்ளாக ஒரு கேள்வி எழலாம்.
அது இயேசுவில் பிரியமானவர்களே, நம்ம எப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இது ஒரு ஆன்மீக அடையாளம். இது சாதாரணமான கோபம் அல்ல. இயேசுனுடைய கோபம் சாதாரணமான கோபம் அல்ல. இது ஒரு ஆன்மீகத்தினுடைய அடையாளம். இலைகள் என்பது வெளிப்புற தோற்றம், கனி என்பது உண்மையான நம்முடைய வாழ்க்கை. அவர் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிடுகிறார். நல்லா பார்க்கணும். பரிசேயர், சதுசேயர், மறைநூல் வல்லுநர்களை ஆண்டவர் இந்த இடத்துல சாடுகிறார். அந்த மரம் வேர் முதல் வாடி இருந்தது, ஆனால் மரத்தில இலைகள் நிறையாக இருந்தது. ஆன்மீக மரணம். இந்த பரிசேயர், சதுசேயர், மறைநூல் அறிஞர்லாம் பார்க்கும்போது அவர்கள் இப்படிதான் இந்த அத்தி மரத்தை போல்தான் இருந்தார்கள். வெளிப்புறமாக பார்க்கிற போது எப்படி இலைகள் நிறைய இருந்ததோ அது போல்தான் அவருடைய வாழ்க்கை. வெளிப்புறத்தில அவர்களுடைய கடமைகளை செய்வது, சடங்குகளை செய்வது, சம்பிரதாயங்களை செய்வது, இப்படியாக தான் வாழ்க்கையை கழித்தார்களே தவிர அவர்கள் உள்மன ஆன்மீக தேடலில, அந்த உள்மன ஆன்மீக தேடலில அவர்களுக்கு வெறுமையாக இருந்தார்கள். அவர்கள் வெறுப்புணர்வோடு இருந்தார்கள். உள்ளத்திலே வெறுமையும் வெறுப்பும் நிறைந்த மனிதர்களாக தான் அவர்கள் இருந்தார்கள். வெளிப்புறத்தில பார்க்கிறவர்கள் என்னை பாராட்ட வேண்டும், வெளிப்புறத்திலே பார்க்கிறவர்கள் என்னை அதிக பாராட்டி என்னை பேச வேண்டும் என்கிற ஒரு ஆணவத்தோடும் ஒரு அகங்காரத்தோடும் ஒரு அதிகாரத்தோடும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் இயேசு ரொம்ப அருமையாக அவர்களை பார்த்து இப்படியாக அந்த மரத்தின் வழியாக ஒப்புமை செய்கிறார். இயேசு அந்த அத்தி மரத்தை ஒரு ஊமையாக கூறி ஒப்புமைப்படுத்துகிறார். ஒப்புமைப்படுத்தி அவர்களை தந்திக்கிறார். இது நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி உதவுகிறது என்று பார்க்கிற போது, இயேசுவில் பிரியமானவர்கள, நாம் ஆவிக்குரிய கனிகளை தருகிறவர்களாக வாழ்கிறோமா? இன்னைக்கு பாருங்க, கத்தோலிக்க கிறிஸ்துவத்திலே நமக்கு வழங்கப்படுகிற ஏராளமான ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொள்கிற ஒவ்வொருவரும் எவ்வளவு மனமாற்றம் பெற்றிருக்க வேண்டும். பாவம் செய்துவிட்டால் கடவுள் நம் பாவத்தை ஒப்புரவு அருட்சாதனத்திலே மன்னிக்கிறார். அனுதினமும் நான் புது வாழ்வு பெற்றுக்கொள்ள தெய்வீக திருப்பலி வழியாக ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஆவியான கொடைகளாலும் கனிகளாலும் அருட்சாதனங்கள் வழியாக ஆண்டவர் என்னை திடப்படுத்துகிறார். ஆவியானவருடைய பிள்ளையாக என்னை மாற்றுகிறார். நான் ஆண்டவர் நோக்கி செல்வதற்கு ஜபமாலை ஜெபிக்கிற பக்தி முயற்சி, புனிதர்களுடைய பக்தி முயற்சி என ஒவ்வொரு நாளும் ஆன்மீக தாகத்தை தணிக்கிற வற்றாத நீர் ஊற்றாக என்னுடைய தாயாம் கத்தோலிக்க திரு அவை எனக்கு அழைப்பு தந்திருக்கிறது. அதுல ஒரு ஒப்புயர்வற்ற அழைப்பு தான் இன்று எனக்கு தரப்பட்டிருக்கிற இந்த நற்கருணை ஆராதனை. எவ்வளவு எனக்கு தரப்பட்டிருந்தோம், நான் ஏன் அந்த அத்தி மரத்தை போல, நான் ஏன் மறைநூல் அறிஞர்களைப் போல, சதுசேயரை போல, பரிசேயரை போல என்னுடைய வாழ்க்கை அமைகிறது என்பதைதான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து இந்த நேரத்துல கேட்கிறார். அப்ப பாருங்க, இயேசுவில் பிரியமானவர்கள, பழைய ஏற்பாட்டில ஏவாள் பாம்பின் தந்திரத்தால் சூழ்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு பாவம் செய்கிறார். புதிய ஏற்பாட்டில இந்த பரிசேயர், சரிசேயர், மறைநூல் அறிஞர்கள்லாம் மற்றவர்கள் என்னை தவறாக நினைத்து விடக் கூடாது என்று வெளிப்புறமாகத்தான் நல்லது செய்வதை போல தோன்றுகிறது. ஆனால் அவர்கள் சடங்குகளுக்கும் சம்பிரதாயத்திற்கும் தான் முக்கியத்துவம் தருகிறார்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அந்த அத்தி மரத்தை போல் இருக்கிறதா? நான் திருப்பலிக்கு சென்றால் போதும், நற்கருணை ஆராதனையில் பங்கெடுத்தால் போதும், நான் ஜெபமாலை ஜெபித்தால் போதும், ஒரு நாளுக்கு நான் 5 ஜெபமாலை ஜெபிக்கிறேன், ஒரு நாளில நான் 1 மணி நேரம் நற்கருணை ஆராதனையை பங்கெடுக்கிறேன், நான் என்றுமே திருப்பலிக்கு தவறாமல் செல்கிறேன், ஒவ்வொரு நவநாளிலும் அந்தந்த புனிதருடைய ஆலயத்தை சந்திக்கிறேன். அப்படியெல்லாம் பக்தி முயற்சிகளும் தவ முயற்சிகளும் ஜப முயற்சிகளிலும் நோம்பு முயற்சிகளும் ஒருத்தல் முயற்சிகளும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இவைகள் என்னுடைய ஆன்மாவை, இவைகள் என்னுடைய உள்ளத்தை தூர்வாருகிறதா? என்னுடைய இதயத்தை சுத்திகரிப்பு செய்கிறதா? கல்லாக இருக்கிற என்னுடைய இதயத்தை கனிவாக மாற்றுகிறதா? இருமாப்பு நிறைந்த என்னுடைய இதயத்தை, இறுக்கமான என்னுடைய இதயத்தை அவை சரிபடுத்துகிறதா? இறுக்கமான என்னுடைய இதயத்தை இலகுவாக்குகிறதா? பழி வாங்க வேண்டும் என்கிற என் இதயத்தை
பாசத்தின் இதயமாக மாற்றுகிறதா? தீர்ப்பளிக்க வேண்டும் என்று நினைக்கிற இதயத்தை தீர்ப்பளிக்க கூடாது, மற்றவர்களை நான் தீர்ப்பிடக் கூடாது என்கிற இதயமாக என்னுடைய இதயம் மாறுகிறதா? அப்போ நாம் சிந்திக்கிற போது நற்கனை பிரசனத்துல இந்த நற்கனை ஆசீர்வாதம் எனக்கு உள்மன காயங்களிலிருந்து விடுதலையும், என்னுடைய மனதை சரிப்படுத்துவதாகவும், என் இதயத்தை இறுக்கமாக இருக்கிற இதயத்தை இலகுவாகவும், இறுகி போயிருக்கிற இதயத்தை சாந்தமாகவும், கடினப்பட்டு கொண்டிருக்கிற இதயத்தை, கல்லாக இருக்கிற இதயத்தை கனிவாகவும், கருணை நிறைந்த இதயமாக, பாசம் நிறைந்த இதயமாக, மன்னிக்கிற இதயமாக, மனிதநேயம் கொண்ட இதயமாக, உதவி செய்கிற இதயமாக, நல்ல எண்ணத்தோடும் நல்ல வாழ்க்கையை, நல்ல மனித வாழ்க்கையை புனிதமாக மாற்றி ஒருவரை ஒருவர் மன்னித்து எப்பொழுதுமே தீர்ப்பிடாமல் மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகிற நல்ல மனிதனாக என்னை நானே பக்குவப்படுத்திக் கொள்ள, என்னை நானே செதுக்கிக் கொள்ள இந்த அருமையான நற்கண்ண இறை பிரசனத்துல ஆண்டவர் நமக்கு அனுப்பியிருக்கிறார். மீண்டுமாக இது பாவ மன்னிப்பின் நேரம், பாவ கழுவாயின் நேரம். நற்கண்ணை ஆண்டவர் முன்பாக நாம் எப்பொழுதெல்லாம் மனம் வருந்துகிறோமோ, அப்பா நான் உன்னை விட்டு விலகி சென்று விட்டேன், தகப்பனே உன்னுடைய அன்பிலிருந்து நான் பிரிந்து விட்டேன் என்று எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் பக்கம் வருகிறோமோ, ஆண்டவர் நம் பாவங்களை மன்னிக்கிறார், நம்ம ஏற்றுக்கொள்கிறார். நம்பிக்கையில இந்த பாடலை உருக்கமாக மனதுருகி இந்த பாடலை பாடி நற்கொன்ன இறை பிரசனத்தில மீண்டுமாக நான் பரிசேயனை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் சதிசேயனை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் மறைநூல் அறிஞரை போல வெளிவேடக்காரனாக இருக்கிறேன், சடங்கிற்கும் சம்பிரதாயத்திற்கும் மட்டும்தான் முக்கியத்துவம் தருகிறேன். ஆனால் என் மனது, என்னுடைய இதயம் கடினமாக இருக்கிறது, கல்லாக இருக்கிறது, இறுகி போயிருக்கிறது, இறுக்கமாக இருக்கிறது. இலகுவாக என்னுடைய இதயம் மாற வேண்டும், பணிவாக என்னுடைய இதயம் மாற வேண்டும். என்னுடைய இதயத்துல 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு நான் நற்கனி தருகிற நல்ல நிலமாக, இறை வார்த்தை விதைக்கப்படுகிற நல்ல நிலமாக, நற்கனை ஆண்டவர் ஆசீர்வாதம் பொங்கி வழிகிற நல்ல இதயமாக என்னுடைய இதயம், என்னுடைய மனம், என்னுடைய உடல், என்னுடைய ஆன்மா மாறிட முழு உடலையும் முழு மனதையும் நம்மையும் ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாடி மனம் வருந்துவோம், ஆண்டவர் பக்கமாக திரும்புவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற நம்பிக்கையில இந்த பாடலை இணைந்து பாடுவோம். மரம் ஒன்று தூர கண்டே, கனிகளை தேடி அருகில் வந்தே, இலைகளை தவிர ஒன்றுமில்லை, உள்ளம் உடைந்து திரும்பி சென்றேன். அத்திமரம் ஒன்று தூர கண்டே, கனிகளை தேடி அருகில் வந்தே, இலைகளை தவிர ஒன்றுமில்லை, உள்ளம் உடைந்து திரும்பி சென்றேன். அத்திமரம் ஒன்று தூர கண்டே. வாழ்க்கையோ அத்திமரம், கனி தரக்கூடிய அத்திமரம். உன் வாழ்க்கையோ அத்திமரம், கனி தரக்கூடிய அத்திமரம். கனி தந்திட நீ மறுத்தாயே, உள்ளத்தை
அத்திமரம் ஒன்று தூர கண்டே, அத்திமரம் நீ வேண்டுவாயே, கனி தந்திட என்றும் உழைப்பாயே. அத்திமரம் நீ வேண்டுவாயே, கனி தந்திட என்றும் உழைப்பாயே. நான் எதிர்பார்க்கும் கனிகளாக வாழ இனி நீ முயல்வாயே. நான் எதிர்பார்க்கும் கனிகளாக வாழ இனி நீ முயல்வாயே. அத்திமரம் ஒன்று தூர கண்டே, கனிகளை தேடி அருகில் வந்தே. இலைகளை தவிர ஒன்றுமில்லை, உள்ளம் உடைந்து திரும்பி சென்றே. அத்திமரம் ஒன்று தூர கண்டே. இயேசுவில் பிரியமானவர்களே, பழுத்த மரம் பாவத்தின் நுழைவாயில், அத்திமரம் சாபத்தின் நுழைவாயில். பாவத்திலிருந்தும் விடுதலை உண்டு, சாபத்திலிருந்தும் விடுதலை உண்டு. நம் மீது கட்டப்பட்டு இருக்கிற கட்டுகளிலிருந்து விடுதலை உண்டு. நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிற பாவத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார். அதுதான் இறுதியாக நாம் உற்சாகமாக ஆனந்தமாக சிந்திக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. பரிசுத்த மரம், பரலோகத்தின் நுழைவாயில். சாபத்தின் நுழைவாயிலாக அத்திமரம் இருக்கிறது, பாவத்தின் நுழைவாயிலாக பழுத்த மரம் இருக்கிறது. இவை அனைத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக அந்த கல்வாரி மலையில ஒரு மரத்தை சுமந்து சென்றார். அந்த மரம் தான் பரிசுத்த மரம். அந்த மரத்தினால் மட்டும்தான் நமக்கு பரலோகம் கிடைக்கிறது என்ற நம்பிக்கையும் சத்தியமும் உண்டு. ஒரு நாள் நாமும் விடுதலை பெறுவோம். பாவத்திலே விழுந்து கிடந்தாலும் சாபத்திலே கட்டப்பட்டிருந்தாலும் அந்த பரிசுத்த மரத்தை உற்று நோக்குகிற போது, அந்த பரிசுத்த மரத்தை உற்று நோக்கி ஜெபிக்கிற போது ஆண்டவன் நம் பாவங்களை எல்லாம் தீர்த்து வைக்கிறார். நம் பாவங்களை நிரந்தரமாக அழிப்பதற்காக, நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக தான் அந்த பரிசுத்த மரத்தை சுமந்தார். ஒவ்வொருவருக்கும் பரலோகத்திற்கு வழிகாட்டியிருக்கிறார். கொலோசியருக்கு எழுதிய அந்த திருமுகத்துல 2வது அதிகாரத்துல 14வது வசனத்துல பாக்குறோம், நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். பாருங்க இயேசுவில் பிரியமானவர்களே, எவ்வளவு நம்பிக்கை இல்ல. ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையின் வார்த்தையை தருகிறார். கொலோசியர் 2:14 நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். ஆம் இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த 14வது வசனம் நமக்கு ரொம்ப அருமையா சொல்கிறது. அப்போ இந்த பாவமோ சாபமோ நோயோ நோக்காடோ எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த சிலுவை, ஆண்டவர் சுமந்த சிலுவையினால் நமக்கு விடுதலை உண்டு. 15ஆம் நூற்றாண்டுல நாம் பார்க்கிறோம், மார்ட்டின் தே போரஸ் என்கிற ஒரு புனிதர். 15ஆம் நூற்றாண்டில் மார்ட்டின் டி போரஸ் என்கிற புனிதர் ஒருவர் வாழ்ந்திருக்கிறார். அவர் வாழ்ந்த பணி செய்த லீமா நகரம் என்ற இடத்தில பெருவெள்ளம் ஏற்படுகிறது. மக்கள் எல்லாம் இந்த வெள்ளத்தில சிக்கிக் கொள்வோம், நம்முடைய உயிர் போகிவிடும் என்று பயத்தில இருக்கிற போது இந்த புனிதர் 3 கற்களை எடுக்கிறார். 3 கற்களை எடுத்து சிலுவை அடையாளம் வரைகிறார்.
சிலுவை அடையாளம் மறைந்து இந்த வெள்ளம் இந்த நகரை பாதிப்புக்குள்ளாக்க கூடாது என்று தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால நான் வேண்டி ஜெபிக்கிறேன் என்று ஜெபிக்கிறார் மார்ட்டின் டி போரஸ் என்கிற புனிதர். அந்த வெள்ளம் அந்த நகரை அணுகாமல் மக்கள் ஒவ்வொருவரும் உயிர் பிழைத்தார்கள். பிரியமானவர்களே, நம்ம இந்த சிலுவையினுடைய திருச்செலுவின் அர்த்தத்தையும் ஆழத்தையும் மகிமையை நாம் உணர்ந்து கொள்ளவில்லை. அந்த பாவத்தை அனைத்தையும் கட்டி அந்த சிலுவையால் நமக்கு விடுதலை தந்திருக்கிறார் என்று வாசித்தோம். அப்பேற்பட்ட மகிமை, அப்பேற்பட்ட வல்லமை இந்த திருச்சிலுவைக்கு இருக்கிறது. இந்த திருச்சிலுவையின் பக்தியிலும் திருச்சிலுவை ஆராதிப்பதிலும் திருச்சிலுவையின் வழியாக தான் நமக்கு மீட்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து விட்டோம் என்றால் கண்டிப்பாக நாம் அந்த பரிசுத்த மரத்தை பற்றி கொள்வோம், பரலோகத்தை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில வாழ அழைக்கப்படுகிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, பல நேரங்களில இந்த திருச்சிலுவையை இந்த பரிசுத்த மரத்தை நாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஒரு அழகான கதை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிலுவை அந்த அறையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. 3 மனிதர்கள் செல்கிறார்கள். அந்த அறையிலே ஏராளமான சிலுவைகள் வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்க்கிறார்கள். பார்த்தவுடனே ஒவ்வொரு பெயரும் பொறிக்கப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. 3 பேரும் தன்னுடைய பெயர் எழுதிய சிலுவையை தூக்கி கொண்டு செல்கிறார்கள், நடந்து செல்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு சவால் தரப்பட்டது. உன் பெயர் எழுதப்பட்ட சிலுவையை நீ சுமந்து செல்கிற போது நீர் விரும்புகிற அந்த பாழும் தேனும் பொழிகிற கானா தேசத்தை நீ அடைவாய். மகிழ்ச்சி, 3 பேருக்கும் மகிழ்ச்சி. 3 பேரும் அப்படியே அந்த சிலுவையை சுமந்து செல்றாங்க. 3 பேரும் அந்த சிலுவையை கொண்டு செல்றாங்க. அப்படியே 3 பேரும் போறாங்க. போகிற வழியில ஒரு மனிதன் மற்ற 2 மனிதரை பார்க்கிறான். பார்த்து விட்டு பக்கத்தில் அந்த சிலுவையை கொண்டு சென்ற மனிதனை பார்த்து, என்னுடைய சிலுவை ரொம்ப பாரமா இருக்கு அப்படி என்று அருகில் இருந்த ஒரு மனிதரிடம் கூறுகிறான். அந்த மனிதனும் இந்த மனிதனோட சேர்ந்து கொண்டு, என்னுடைய சிலுவையும் பாரமாக தான் இருக்கிறது, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேரும் பேசிக்கொள்கிறார்கள். உடனே இந்த 2 பேரும் பேசிக்கொண்டு நம் ஆண்டவரை அழைப்போம், அவரிடம் சொல்லுவோம், இயேசுவே, எங்கள் பெயர் எழுதப்பட்ட சிலுவை ரொம்ப வலுவாக இருக்கிறது, ரொம்ப பாரமாக இருக்கிறது, ரொம்ப வெயிட்டா இருக்கு, நாங்க என்ன செய்வது? ஆனால் அந்த 3வது மனிதன் சுமந்து செல்கிற சிலுவை இலகுவாக இருக்கிறது, இலகுவாக இருக்குமோ, அவன் எதுவுமே சொல்லாம அந்த சிலுவையை சுமந்து செல்கிறானே என்று இவர்கள் 2 பேரும் ஒருவர் மற்றவரோடு புரணி பேசுகிறார்கள், குறை பேசுகிறார்கள். ஆண்டவர் தந்த சிலுவை கண்டிப்பாக பாரமாக தான் இருக்கிறது என்று, எங்களுக்கு தான் அதிகமான துன்பம், எங்களுக்கு தான் அதிகமான பாரம், நாங்கள் சுமக்கிற சிலுவை தான் ரொம்ப கடினமாக இருக்கிறது பேசிக்கொள்கிறார்கள். ஆண்டவரும் அவர் முன்பு தோன்றுகிறார். தோன்றி, அன்பு மகனே, என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். முதல் மனிதன் சொல்கிறான், நான் சிலுவையின் அடிப்பகுதியை வெட்டி எடுத்து விடுகிறேன். ஆண்டவர், அப்படியே செய்து கொள். 2வது மனிதர், என்னுடைய தரப்பட்டிருக்கிற சிலுவையின் மேல் பகுதியை நான் வெட்டி எடுத்து விடுகிறேன். ஆண்டவர், அப்படியே செய்து கொள் என்று சொன்ன உடனே மகிழ்ச்சியில துள்ளி குதிக்கிறார்கள். சிலுவை ரொம்ப இலகுவாகி விட்டது, ரொம்ப எளிமையாகி விட்டது, சுமந்து செல்லலாம் என்று சுமந்து செல்கிறார்கள். சுமந்து செல்லும் போது அந்த 3வது மனிதன் பாரத்தோடு அந்த சிலுவையை கொண்டு செல்கிறான். அவனை பார்த்து ஏளனம் செய்கிறார்கள், அவனை பார்த்து கிண்டல் செய்கிறார்கள், அவனுக்கு வெறுப்பு உண்டாக்குகிறார்கள். மகிழ்ச்சியாக செல்கிறார்கள். யாம் இறையேசுவில் பிரியமானவர்கள, இது போல்தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. படைத்த கடவுளுக்கும் பராமரிக்கிற பரமனுக்கும் தெரியும் நமக்கு எப்பேற்பட்ட சிலுவையை தர வேண்டும் என்று. நாம் நினைக்கிறோம் எனக்கு தரப்பட்டிருக்கிற சிலுவை பாரமாக இருக்கிறது என்று நினைக்கிறோம். ஆனால் கடவுளுக்கு தெரியும், தாயின் கருவில உருவாகும் முன்பே தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம் உள்ளங்கைகளை, அவருடைய உள்ளங்கைகளை நம் பெயர்களை பொறித்து வைத்திருக்கிறார். அந்த தேவனுக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும், இந்த நற்கருணையில வீற்றிருக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் ஒவ்வொருவருக்கும் எப்படி சிலுவையை தர வேண்டும் என்று. இந்த கதையை பார்க்கிற போது 3 பேரும் செல்கிறார்கள். அவர்கள் அடைய வேண்டிய இடம் வருகிறது. அந்த இடத்தை பார்க்கிறார்கள். கானா தேசம் போல இருக்கிறது, பாலும் தேனும் பொழிந்து வழிகிற அந்த தேசத்தை பார்க்கிறார்கள்.
உடனடியாக செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அங்கு மிகப்பெரிய பாதாளம் இருக்கிறது. அப்பொழுதுதான் கடவுளுடைய குரல் கேட்கிறது, அன்பு மகனே, அப்படி என்று ஒவ்வொருவரை பெயர் சொல்லி கடவுள் அழைக்கிறார். இந்த பாதாளத்தை நீ கடக்க வேண்டும் என்றால், வாக்களிக்கப்பட்ட பாலும் தேனும் பொழிகிற அந்த தேசத்தை நீ அடைய வேண்டும் என்றால், உனக்கு தரப்பட்டிருக்கிற சிலுவையை, நீ சுமந்து வந்த சிலுவையை பாலமாக மாற்றி அந்த தேசத்திற்கு நீ சென்று விடலாம் என்று கடவுளுடைய குரல் கேட்கிறது. மௌனமாக, சத்தம் இல்லாமல் தனக்கு தரப்பட்ட சிலுவையை சதா சுமந்து வந்த அந்த மூன்றாவது மனிதன் தன்னுடைய சிலுவையை பாலமாக்குகிறான். வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு செல்கிறான். குறை கூறிக்கொண்டும், புரணி பேசிக்கொண்டும், புறம் பேசிக்கொண்டும், கேலி செய்து கொண்டும், கிண்டல் செய்து கொண்டும், கடவுளிடம் எங்களுக்கு தான் அதிகமான சுமை, எங்களுக்கு தான் அதிகமான பலு என்று முதல் மனிதனும் இரண்டாவது மனிதனும் சிலுவையை பாலமாக்கலாம் என்று நினைக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த சிலுவை பத்தவில்லை. ஏனென்று பார்க்கிற போது இரண்டாவது மனிதன் மேல் பகுதியை வெட்டி எடுத்து விட்டான், முதலாவது மனிதன் அடிப்பகுதியை வெட்டி எடுத்து விட்டான். அந்த சிலுவை அவர்களுக்கு பாலமாக மாறவில்லை. ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, திருச்சிலுவை பற்றி ஆழமாக தியானித்துக் கொண்டிருக்கிறோமே. அந்த சிலுவைக்கு அவ்வளவு மகிமை, அவ்வளவு வல்லமை இருக்கிறது. வெள்ளம் இந்த பகுதியை அணுகக்கூடாது என்றால் அது அணுகாது. நான் அருந்துகிற இந்த உணவு, நான் செல்கிற இந்த பயணம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நான் சிலுவை அடையாளம் வருகிற போது, திருச்சிலுவை என்னுடைய இல்லத்திலும் என்னுடைய உள்ளத்திலும் நாம் சுமந்து செல்கிற போது, சிலுவையான இந்த பாரம், சிலுவையான இந்த சுமை என்னுடைய குடும்ப வாழ்க்கையில வருகிற போது, எனக்கு மட்டும்தான் இந்த அதிக சுமை, எனக்கு மட்டும்தான் இந்த அதிக பாரம் என்று ஆண்டவரை பலமுறை நாம் கோபித்துக் கொள்கிறோமே. ஏன் கடவுளே எனக்கு மட்டும் இந்த துன்பம், ஏன் கடவுளே எனக்கு மட்டும் இவ்வளவு பெரிய துயரம் என்று ஆண்டவர் தருகிற சிலுவைகளை சுமக்க மறந்த நேரத்தில் நினைத்து பார்ப்போம். உனக்கு ஆண்டவர் ஒரு சிலுவை தருகிறார் என்றால் அது உன்னால் சுமந்து செல்ல முடியும். அந்த சிலுவை அப்பொழுது கடினமாகவும் பாரமாகவும் இருந்தாலும் அந்த சுமை சுகமாக மாறும். என் சிலுவையை யார் சுமந்து செல்கிறார்களோ தன்னலம் துறந்து, அவர்கள் தான் என்னுடைய சீடர்கள். அப்ப ஆண்டவருடைய சீடனாக நான் மாற வேண்டும் என்றால் தன்னலம் துறந்து எனக்கு தரப்பட்டிருக்கிற திருச்சிலுவையை நான் சுமந்து செல்ல வேண்டும். அந்த திருச்சிலுவை தான் எனக்கு மீட்பு, அந்த திருச்சிலுவை தான் என் பாவத்தின் மன்னிப்பு, அந்த திருச்சிலுவை தான் எனக்கு ஆசீர்வாதத்தை தருகிறது என்று நினைத்து பார்த்து, பரிசுத்த மரம்தான் பரலோகத்தின் நுழைவாயில் என்று இந்த நாளில அதிகமாக நாம் தியானிக்க, கேட்ட இறை வார்த்தையை, கேட்ட மறைவுரையை அசைப்போட ஆசீர்வாதமான இந்த நேரத்தில இந்த பாடலை பாடுவோம். கேட்ட மறைவுரையையும் வாசிக்கப்பட்ட நற்செய்தியையும் ஆழமாக இறைவனுடைய திருப்பாதத்தில, நற்கொண இறை பாதத்தில, நற்கொண இறை பிரசனத்தில, ஆண்டவருடைய உடனிருப்பில, ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதத்தில இந்த பாடலை பாடிய வண்ணமாக தொடர்ந்து ஜெபித்து, ஆண்டவரில கண்டிப்பாக என் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, என் சாபங்கள் போக்கப்படுகிறது, நான் பரிசுத்த மரத்தை பெற்றுக்கொண்டு விட்டேன், அந்த பரிசுத்த மரம் எனக்கு பரலோகத்தை தருகிறது என்ற நம்பிக்கையில இந்த பாடலை பாடி துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், ஆசீர்வாதத்தை பெறுவோம். பரலோக ராஜ்யத்தில நமக்கு இடம் உண்டு என்று வாழ்வாக்குவோம். இவ்வுலக வாழ்வை, இந்த நொடி பொழுதை பரலோகமாக்குவோம். இறை அரசின் கனிகளையும் கொடைகளையும் பெற்று மகிழ்வோம். இறை ஆசீர்வாதத்தை பெறுவோம். இந்த பாடலை பாடி ஜெபிப்போம். பேரொளி வீசிடும் தூய கண்கள், சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன, என்னை நோக்கி பார்க்கின்றன, தன் காயங்கள்
இயேசுவின் என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாத இயேசுவின் தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால் ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால் ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். வீண் பெருமை என்னில் இடம் பெற்றால் முள்முடி பார்த்திட ஏங்குகின்றார். வீண் பெருமை என்னில் இடம் பெற்றால் முள்முடி பார்த்திட ஏங்குகின்றார். சிலுவை நாத இயேசுவின் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.